அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி கையில் அமைந்திருக்கக்கூடிய நுரையீரலில் நீர்பூத புள்ளி, அதாவது LU5 என்று அழைக்கக்கூடிய LU வாட்டர் பாயிண்ட் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல அதோட அமைவிடம் எங்க இருக்கு, அதை போடுறதுனால என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம். அதனுடைய அமைவிடம் எங்க இருக்குன்னா, இப்படி முழங்கை இருக்கு இல்லையா, முழங்கையை மடக்கக்கூடிய இடத்துல இந்த இந்த தசை நாணுக்கு வெளிப்புறமாக இருக்கக்கூடியதுதான், அதாவது பெருவிரல் பக்கம் இருக்கக்கூடியது வந்து இந்த LU5. இந்த பாயிண்ட்டை போடும்போது என்ன பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி வந்து காற்று நீருக்கு போகுது. காற்று ஏன் நீருக்கு போகணும் அப்படின்றத பார்ப்போம். நீரா வந்து நம்ம உடம்புல வந்து நம்ம எடுத்துக்கிடணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து ரத்தத்தை தான் வந்து எடுத்துக்கிடணும். சிறுநீரகம், இந்த புள்ளி வேலை பார்க்க போறது சிறுநீரகத்துல தான் வேலை பார்க்க போகுது. சிறுநீரகம் என்ன பண்ணுதுன்னா ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணுது, அதாவது சுத்தப்படுத்தக்கூடிய வேலையை வந்து செய்யுது. அதுக்கு ஏன் காற்று வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நுரையீரல்ல இயங்கக்கூடிய நெஃப்ரான்கள் வந்து அதிர்வடைகிறது மூலமாக தான் நமக்கு வந்து ரத்த சுத்திகரிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்குது. அந்த நெஃப்ரான் வந்து அதிர்வடையணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன வேணும்னா காற்று வேணும். அதாவது காற்று ஏன் நீருக்கு போகணும் அப்படின்னு கேட்டோம்னா, காற்று என்ன பண்ணுதுன்னா நீரை நகர்த்தி கொண்டு போகுது. நகர்த்தி கொண்டு போகுது அப்படிங்கும் போது நம்ம உடம்புல வந்து ரத்த சுற்றோட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கணும்னா நமக்கு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா காற்று வந்து வேணும். அப்ப ரத்தத்தை நகர்த்தி கொண்டு போகணும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு வந்து இந்த காற்று வந்து தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம ரத்தத்துல வந்து நமக்கு ஆக்சிஜனை வந்து ஏத்திட்டு வர்றதுக்கும் வந்து இந்த ஹீமோகுளோபின் அப்படின்ற ஒரு விஷயமும் நகர்ந்து போகணும். எங்கன்னா நுரையீரலுக்கு போய் அங்க இருந்து ஆக்சிஜனை வந்து பெற்றுட்டு வரணும். ஸோ இரத்த சுற்றோட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் நடைபெறணும். அது வந்து உணவு சக்தியை வந்து கடத்துறதா இருந்தாலும் சரி, காற்றோட சக்தியை கடத்துறதா இருந்தாலும் சரி, நமக்கு வந்து இந்த பணி வந்து சிறப்பா நடக்கணும். இதை எப்படி நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னா, சிறுநீரக நோயாளி, ஏன்னா இது நீர் அப்படிங்கிறதா நம்ம எதை பார்க்கலாம்னா ரத்தத்தை தான் பார்க்கலாம். ரத்தம் வந்து சிறுநீரகத்துல வந்து சுத்திகரிப்பு நடக்குது. அந்த சுத்திகரிப்பு நடக்கப்படாத நோயாளிகளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ரத்தம் வந்து ஒரு இடத்துல வந்து தேங்க ஆரம்பிக்குது. அதாவது என்ன ஆகுதுன்னா நீர் வீக்கமாகுது, அவங்களுக்கு வந்து முகம் வீங்குது. இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வந்து சுற்றோட்டம் இல்லாம வீக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏற்படுது. அப்படி வீக்கம் அப்படின்ற விஷயம் ஏற்படும் போது அவங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் போடலாம். அதுலயும் குறிப்பா வந்து இந்த மணிக்கட்டு பகுதிகளில் வீங்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, சிறுநீரக நோயாளிக்கு வீங்குறது வந்து கால்லையும் முகத்திலையும் தான் அதிகமா வீங்கும். இந்த மணிக்கட்டு பகுதியில இந்த இடத்துல வீங்கக்கூடியவங்களுக்கும் வந்து நம்ம வந்து என்ன போடலாம் அப்படின்னா இந்த LU5 வந்து போடலாம். மேக்சிமம் வந்து கல்லடப்பு உள்ள பேஷண்ட்ஸுக்கே வந்து இந்த இடத்துல வீக்கம் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த பாயிண்ட் போடும்போது ஒரு நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும். இந்த காற்று அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம அக்குபஞ்சர்ல என்னமாவும் பார்ப்போம் அப்படின்னா மெட்டல் அப்படின்ற விஷயமாவும் பார்ப்போம். மெட்டல் அப்படின்னா உலோகம். அப்ப வந்து உலோக சத்துக்கள், நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய உலோக சத்துக்கு வந்து கரைந்து, அதாவது ரத்தத்துல கரைந்தால் மட்டும்தான் அது வந்து ஒவ்வொரு செல்லுக்கும் அந்த ரத்தம் வந்து எடுத்துட்டு போக முடியும். கரையாம அப்படியே வந்து தேங்கி நின்றுச்சுனாலும் நமக்கு வந்து செல்களுக்கு வந்து தேவையான ஊட்டச்சத்துக்கள் வந்து கிடைக்காது. அப்போ இந்த உலோகத்தை வந்து, அதாவது மெட்டலை, நம்ம உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய மெட்டல், அது அயமா இருக்கலாம், பொட்டாசியமா இருக்கலாம், கால்சியமா இருக்கலாம், இப்படி என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அது வந்து நீரில் வந்து கரைந்து, அதாவது ரத்தத்தில் கலக்கும் போதுதான் வந்து நமக்கு தேவையான எனர்ஜி வந்து கிடைக்குது. அப்போ இந்த பாயிண்ட் வேற எதுக்கும் போடலாம் அப்படின்னா, சத்து குறைபாடு, அதாவது சாப்பிட்டாலும் அந்த சத்து வந்து நம்ம உடம்புக்கு வந்து போய் சேராம இருக்கு அப்படின்ற குறைபாடு உள்ள நபர்களுக்கும் இந்த பாயிண்ட் வந்து போடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், காற்று இல்லாத நீர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம முனிசிபாலிட்டி வாட்டர் சம்டைம்ஸ் வந்து அந்த வாட்டர் எப்படி இருக்கும்னா குளோரின் ஸ்மெல்லோட இருக்கும். அந்த ஸ்மெல் வந்து போகணும் அப்படின்னா வீட்டுல ஈஸியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பானையில வச்சிருக்காங்க இல்லையா தண்ணி, அதை வந்து ஒரு கண் தட்டு போட்டு மூடிடுவாங்க. அதாவது ஜல்லி தட்டுன்னு சொல்லுவாங்க, ஓட்டை ஓட்டையா இருக்கும் இல்லையா, அந்த தட்டை போட்டு மூடும் போது அங்க என்ன ஆகும்னா காற்று சுற்றோட்டம் நடக்கும். அந்த காத்து வந்து உள்ள போகும்போது என்ன ஆகும்னா அந்த
குளோரினோட பேட் ஸ்மெல் மட்டும் போயிடும். ஸ்மெல் போய் நம்மளால வந்து திரும்ப வந்து தண்ணியை வந்து குடிக்க முடியும். அந்த ஸ்மெல்லோட குடிக்கும் போது குடிக்க முடியாது. அதுவே அந்த குளோரின் கலக்கிறதே வந்து சுத்திகரிப்புக்காக தான் கலக்குறாங்க. ஸோ அதை வந்து வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம குடிக்கணும் அப்படின்னா அந்த துர்நாற்றத்தோட நம்மளால வந்து குடிக்க முடியாது. இதுல என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, காற்று ஒரு இடத்துல இல்லைன்னா அது வந்து அதுவும் நீரில் இல்லைன்னா நீரில் வந்து துர்நாற்றம் வந்து அடிக்க ஆரம்பிக்கும். இதை வந்து ரொம்ப நாள் வந்து ஒரு தண்ணியை பிளங்காம நீங்க மூடி வச்சிருந்தீங்கன்னாவே இந்த பேட் ஸ்மெல்ல வந்து நீங்க ஃபீல் பண்ண முடியும். அப்ப நம்ம உடம்புல வந்து ஒரு பேட் ஸ்மெல் இருக்கு. அதாவது வந்து வியர்க்கும் போது வந்து ஒரு பேட் ஸ்மெல் இருக்கு. ஏன்னா இது எல்லாமே வந்து ரத்தத்தின் மூலமாக தான் கடத்தப்படுது இல்லையா? உடலெங்கும் வந்து ஓடக்கூடிய விஷயமா தான் வந்து ரத்தம் இருக்கு. அப்ப எங்க வந்து ஒரு பேட் ஸ்மெல் இருக்கு அப்படின்னாலுமே இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம கையாளலாம். வியர்க்கும் போது வந்து துர்நாற்றம் அடிக்குது. இன்னொன்னு வந்து மாதாந்திர போக்கு நடக்கும்போது வந்து அந்த நேரத்துல வந்து ரொம்ப ஹெவியா வந்து துர்நாற்றம் இருக்கு. அதே மாதிரி ஆண்களுக்கு ஸ்பெர்ம்ல வந்து துர்நாற்றம் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே வந்து இந்த பாயிண்ட் வந்து போடலாம். அதே மாதிரி வாயில துர்நாற்றம் இருக்கு. துர்நாற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அங்க வந்து காற்று இல்ல, நெருப்பு இல்ல அப்படின்ற ஒரு விஷயம்தான். இங்க காற்று வந்து குறைபாடா இருக்கும்போது இந்த LU5 அப்படின்ற பாயிண்ட்டை வந்து போடும்போது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும். அடுத்து இது லொகேஷன் பாயிண்டா பார்க்கும்போது இது அமைந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தா இந்த முழங்கையில அமைஞ்சிருக்கு இல்லையா? ஸோ இந்த முழங்கையில வந்து இங்க வலி இருக்கு. சில பேருக்கு வந்து இந்த கையை மடக்க முடியாது, இல்லை ஏதாவது ஒரு வெயிட்டு தூக்குனாங்கன்னா இங்க வந்து வலிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பெயின் ஃபீல் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வந்து இந்த பாயிண்ட் போடும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். அதோட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இது உடல் முழுவதும் ரத்தம் போகுது அப்படின்னு சொல்லும் போது தோல் வியாதிகள் அப்படின்றது வந்து ரத்தம் வந்து எங்கேயாவது தேங்கும் போதோ இல்ல ரத்தத்துல வந்து தேவையில்லாத கழிவுகள் இருக்கும் போதோ நமக்கு என்ன ஆகுதுன்னா அது வந்து நமக்கு ஸ்கின் ப்ராப்ளமா வந்து வெளிப்படுது. அதுலயும் மெயினா இந்த இடம் மட்டுமே வந்து சில பேருக்கு என்ன ஆகும்னா பொறி பொறியா இருக்கும், இங்கன பொறி பொறியா இருக்கும், இல்லைன்னா இந்த இடம் ஃபுல்லா கருப்பாகும். அதாவது இந்த ஸ்கின்னுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் தெரியும், ரொம்ப கருப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கும் வந்து இந்த பாயிண்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணி விடும்போது இல்லை நீடில் போடும்போது ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த துர்நாற்றத்தை கொடுக்கக்கூடிய அதாவது பாக்டீரியாவோ ஏதோ ஒரு கெட்ட விஷயம் அங்க வந்து தேங்கி இருக்கு அப்படின்னா அதை வந்து இது என்ன பண்ணிடும்னா இந்த பாயிண்ட் போடும்போது நகர்த்தி கொண்டு போயிடுது. ஸோ நமக்கு வந்து இருக்கக்கூடிய தோல் பிரச்சனை வந்து சரியாகும். எல்லா இடங்களுக்குமே வந்து கேட்கும். அதுலயும் மெயினா இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நீங்க போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உடனே வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த தோள்பட்டை வலி இந்த கையில அப்படிங்கும் போது இது வந்து சென்டரா இருக்கு இல்லையா? இந்த தோள்பட்டையில வந்து வலி இருந்தாலும் இந்த பாயிண்ட் வந்து நல்லா கேட்கும். அதே மாதிரி மணிக்கட்டு பகுதியில வந்து வலி இருந்தாலும் இந்த பாயிண்ட் வந்து நல்லா கேட்கும். ஏன்னா காற்று வந்து இயக்கம் பெறாம இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கையே வந்து அப்படி கனத்து போய் ஒரு மாதிரி வந்து வெயிட்டா வந்து அவங்களே வந்து ஃபீல் பண்ணுவாங்க. கையை தூக்கவே முடியல, தூக்குனாலே வந்து ஒரு மாதிரி கனமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கனமா இருக்குன்னா அங்க வந்து காத்து அப்படி தேங்கி நிக்குது, நீர்ல கரைஞ்சி போகல. அப்படின்ற பட்சத்துல வந்து நம்ம வந்து இந்த காத்தை வந்து நீருக்கு கொடுத்தோம் அப்படின்னா இந்த இந்த என்ன ஆகும் அப்படின்னா அப்படி லேசாக ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாம இங்க கை கணக்குதுன்னு மட்டும் இல்லாம வயிறு வந்து கனமா இருக்கு, ஒரு மாதிரி வந்து ஹெவியா வந்து காத்து அப்படி சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்ற பட்சத்திலையும் வந்து நம்ம இந்த பாயிண்ட் போடும்போது ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். அக்குபஞ்சர் என்னும் மகத்தான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.